officer, Mr. Gunashekaran, who is the fire station officer. Let us all together wish him as a good morning. Observe carefully and learn. Soon your class teachers also will ask you what you are going to learn today. Am I clear? Will you observe focusedly? Good. Thank you. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இங்கு வந்துள்ளோம். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறை என்பது அனைவராலும் தீ அணைப்பதற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட துறை என்று மீட்பு பணிகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். 1907ஆம் ஆண்டு தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உருவாக்கப்பட்டது தீ அணைப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. காலங்கள் செல்ல செல்ல தீயை விட ரெஸ்க்யூ அதிகமாகிவிட்டதால் ரெஸ்க்யூ உலகளவில் இன்று காவல்துறையில் இருந்து 1968ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்ட போதிலும் 2002ஆம் ஆண்டு தமிழ்நாடு தீயணைப்பு துறை என்று இருந்ததை தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பிஇ படிப்பது அந்த மாதிரி படிப்புகளில் சேர்ந்தால் முழுவதுமாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மற்றபடி தெரிவதற்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு ஆரம்ப கட்டம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், முழுவதுமாக சொல்ல முடியாது. என்றால் இந்த தீவிபத்து பிரவிபத்து என்பது மிகப்பெரிய இன்றைக்கு இருக்கிற பாடங்களிலே அதிக இடிக்க போகுது அப்படி தெரிஞ்சிருச்சுனாலே பக்கத்தில் ஒரு உறுதியான கட்டடங்கள் காங்கிரீட் கட்டடம் இந்த மாதிரி பில்டிங்க்கு உள்ளே போயிடணும். சரியா? 30x30 விதியை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது மின்னல் ஒளியை கண்ட பின் 30 எண்ணுவதற்குள் இடி ஓசை வருமானால் மறைவிடங்களுக்கு சென்று கடைசி இடி ஒளி நின்ற 30 நிமிடங்கள் கழித்து தான் உள்ளேருந்து வெளியே வரணும். குறைக்க உதவும். கும்மலா ஒரு இடத்துல இருந்து வச்சுங்க, அந்த இடத்துல தான் இடி வந்து தாக்கும். இப்போ இந்த கும்மலா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடனடியாக ஒளி வந்துருச்சு, இடி வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் கலைஞ்சு அவங்கள்ட்ட ஓடிடணும். சரியா? உள்ளூர் செய்தி ஊடகங்களில் கூடப்படும் எச்சரிக்கையை கவனிங்கள். பொதுவாக மூலமாக இணைக்கப்பட்ட மின்சார மின்னணு சாதனங்கள் தொலைபேசிகள் போன்றவற்றை உபயோகிக்காதீர்கள். அந்த இடிக்குது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எளிதில் வந்து மின்சாரம் கடத்துறதுனால உங்களை வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விதமான கைபேசி ஃபோன் மட்டும் இல்லை, வீட்டு ஃபோனோ இல்லை வேறு எதுவுமே வந்து அந்த மாதிரி நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. காங்கிரீட் தரையில் படுப்பதோ காங்கிரீட் சுவரில் சாய்ந்து நிற்பதோ கூடாது. மூடி கண்ணை மூடி கீழே தரையை பார்க்கணும். தெரியுதா? 2 குதிங்காலும் ஒட்டி இருக்கணும். 2 குதிங்காலும் ஒட்டி இருக்கணும், தரையில் இருக்கக்கூடாது. 2 குதிங்காலும் ஒட்டி காது 2ஐயும் மூடிட்டு கண்ணையும் மூடிட்டு தரையில் இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த மாதிரி எந்த இடமே இல்லை. நீங்கள் வெளியில் கிரவுண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் தெருவில் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்த குதிங்கால் 2ஐயும் ஒட்டு. குதிங்கால ஒட்டிட்டியா? காதை இங்கே காதை கைகளால் மூடணும். தம்பி ஐயா உட்காரு 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 தரையில் உட்காரு. காதை இங்கே இப்படி மூடணும். இப்படி இப்படி மூடுற, அப்படி மூடக்கூடாது. கையை வை, காதில் கையை வை. கண்ணை மூடு, கண்ணை மூடு. குதிங்கால் ஒட்டலை பாரு, குதிங்கால் 2 ஒட்டணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, உடனடியாக இடி தாக்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி போயிடலாம். சரியா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். மயக்கம் அடைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னா அவர் சுயநினைவோடு இருக்காரா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உடலில் 4 பகுதி இருக்குது. தலையில் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 இடத்துலையும் துடிப்பு இருக்கும். கண்ணுக்கு மேல் பகுதியில் நீங்கள் வச்சு இந்த தாடை பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே தெரியும். அதெல்லாம் தெரியல அப்படின்னா கையில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துடிப்பு இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த கால் உள்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த உள்பகுதியில் இந்த நம்ம உடம்புல உயிர் இருக்கா இல்லையா, நாடி துடிப்பு கரெக்டாக இருக்கா, 72 முறை துடிக்குதா அப்படின்றத இதை வச்சே நம்ம செக் பண்ணிடலாம். இந்த 4 இடத்துல. இப்போ இவர் இதய துடிப்பை உண்டு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ இந்த இது செய்கிறோம். அப்போ இந்த வலது கையோ இடது கையோ மடங்கக்கூடாது செய்யும்போது. அதே சமயத்தில் ஃபோர்ஸாகவும் செய்யக்கூடாது, அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இதே இது இவர் வந்து சாக்குனால ஆகியிருக்காரு அப்படின்னா இவரை பார்க்கறது ரைட்டு. இதே இது நீரில் மூழ்கிறாரு அப்படின்னா உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா
படுக்க போட்டு இந்த மாதிரி திருப்பிடணும். திருப்பிட்டேன்னா இவர் வந்து உள்ளுக்குள்ள தண்ணி இருக்க பார்த்தீங்களா, குடிச்சிருப்பாரு, அந்த தண்ணியை பூரா வெளியேற்றணும். அப்போ வெளியேற்றுறதுக்கு ஒன் சைடாக வச்சுட்டு நல்லா முதுகு பகுதியில் தட்டணும். முதுகு பகுதியில் தட்டும்போது வயிற்றுக்குள்ள உள்ள தண்ணி பூரா வெளியே வந்துடும். அப்போ அந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டிருக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணியை வெளியேற்றிடணும். வெளியே ஏற்றிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் இந்த மாதிரி சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சு முதுகில் தட்டிட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நுரை பகுதிக்குள்ளே. இந்த மாதிரி தலைப்பகுதிக்கு வந்து அவர் தலை வந்து தலை கையெல்லாம் வெட்டி இழுக்கும் போது எதுலையா உள்ள பாதிக்கப்படும். உடனடியாக ஒரு பெட்ஷீட்டோ தலையணையோ ஏதோ ஒன்று வச்சிடணும். வச்சுட்டு அவரை ஒன் சைடாக அப்படி வச்சு பிடிச்சிக்கிறணும். 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் மரப்பொருளோ மற்ற இரும்பு பொருள்களோ கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எரிபொருள், வெப்பம், இது 3 சேர்ந்தா தான் தீ பிடிக்கும். இது 3ல் ஒன்றை விளக்குறது தான் தீ அணைக்கிறது. டி கிளாஸ் பேர், சி கிளாஸ் பேர், டி கிளாஸ் பேர் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த கேஸாக மாறும்போது உடனே பக்கத்தில் வரல பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா, வெளியில் தான் போகுது. அப்போ பயப்படாமல் இந்த தீ எரிகிறதுக்கு ஆப்போசிட் சைடில் நின்று இப்படி அணைச்சிடலாம். சரியா? இடது கையை முதலையும் வலது கையை அப்புறமா போட்டு அப்படியே மூடிட்டீங்கன்னா தீ அணைச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எண்ணெய் கட்டியில் ஏற்படுது, இல்லை வேறு எதுவும் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உடையாத பக்கெட்டாக இருக்கணும். ஓட்டை இல்லாத பக்கெட்டில் அணைச்சிடலாம். நேரம் அடிக்கணும், மேலேருந்து நேரம்.